வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வீக் டேஸ்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீக்கெண்டு. வீக்கெண்ட் ஆனதும் விடிவி கணேஷ் என் மைண்ட் வாய்ஸில் இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டார். நீங்கள் உடனே ஜெஸ்ஸி நினச்சிக்காதீங்க. ஜெஸ்ஸியும் இல்லை லஸ்ஸியும் இல்லை, பெசன்ட் நகர் பீச் தான் நான் சொன்னேன். ஒரு ஈவினிங் டைமு பெசன்ட் நகர் பீச்சையும் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சையும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷுவல்ஸ் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் கேமரா எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். பெசன்ட் நகர் வந்ததும் சர்ச்சை எப்படிலாம் கவர் பண்ண முடியுமோ அப்படிலாம் கவர் பண்ணிவிட்டு எடுத்தேன் ஒரு ஓட்டம் பீச்சுக்கு. லைட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் மீன் விற்றுட்டு இருந்த பாட்டிக்கெலாம் ஹாய் சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போயிட்டேன். நீங்கள் பெசன்ட் நகர் போயிருந்தாலோ இல்லை பார்த்துருந்தாலோ உங்களுக்கு தெரியும், பெசன்ட் நகர் நடுவில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நான் இது சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா, இது வந்து ஒரு ஸ்டேஜு ஃபங்க்ஷன் அப்போது யாராவது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாராவது பர்ஃபார்ம் பண்ணும்போது இதை சரௌண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே தப்புங்க. ஒரிஜினல் ரீசன் என்ன தெரியுமா? இது ஒரு மெமோரியலுங்க. 1930s ஒரு இங்கிலீஷ்கார பொண்ணு இந்த தண்ணியில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு டென்மார்க் செயலர் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அவர் செத்து போயிட்டார். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த மெமோரியல் வச்சுருக்காங்க. சரி, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், வாங்க இப்போ பீச் என்ஜாய் பண்ணலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா வாங்க போனப்போ அந்த கேமரா அண்ணா என்ன சொன்னார்னா, தம்பி நீ வாங்குறது சாதா கேமரா இல்லை, ஸ்பெஷல் சாதா. நீ நார்மலாகவும் வீடியோ எடுக்கலாம், தண்ணி கடியிலையும் வீடியோ எடுக்கலாம். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த மெசேஜை 50 நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா ரீசார்ஜு. இந்த மெசேஜ் 100 பேருக்கு நீங்கள் அமிச்சிங்கன்னா உங்கள் பாட்டி 100 வயசுக்கு வாழ்வாங்க அப்படின்னு நானும் இதை பொய்யா தான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது நார்மல் சன்லைட்டும் நல்லா தான் இருந்துச்சு, அதே மாதிரி அண்டர் வாட்டர்லேயும் நல்லா தான் இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், பவர்ஃபுல் கேமரா கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் கேமரா ஷாப்ன்ட்டு. ஆனால் இந்த மேட்டர் பீச்சில் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து என்னை கலாச்சிட்டு போனான். தம்பி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, மீன் பிடிச்சிட்ருக்கியான்னு சொல்லிட்டு. நான் சும்மா விடுவேனா, இல்லைண்ணே நேற்று வந்தேன், செயின் தொலைஞ்சி போச்சு, அதான் தேடிட்டுருக்கேன்னு சொன்னேன். என்னையை கலாய்க்கிறத மறந்துட்டு அவன் என்னோடய செயினை தேட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். எவ்வளோ நேரம் தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருப்பேன். வீடியோ யார் இருக்கிறாங்கன்னு தெரிய வேண்டாம். அதனால் என்ன நானே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு சென்டரு சர்க்கிள்னு சொல்லிட்டு எல்லா டைரக்ஷன்லேருந்தும் வீடியோ தான். நீங்கள் கேட்கலாம், ஏண்டா போகும்போது பேக்கை கழட்டி வச்சுட்டு போக மாட்டியாடான்னு சொல்லிட்டு. நான் போனதோ சோலோ, அது உள்ள கேமரா அக்சசரிஸு மொபைல் ஃபோன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. அதனால் மாட்டின்னு போக வேண்டியதாகிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணியில் இருந்தால் எனக்கு குளிர் ஜுரம் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பீச்சை விட்டு வெளியே வந்து பார்த்தா சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கேட்டிங் போயிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க ஸ்கேட்டிங் விளையாடுறத பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். எக்ஸிபிஷனில் ஒரு அண்ணா ஏன்ப்பா இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு கேட்டார். எனக்கும் ஹைட்னா பயம், ஆனால் அதை எப்படி சொல்கிறது, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். எக்ஸிபிஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம பார்த்த அதே சர்ச்சு, பட் நான் இந்த வாட்டி லைட்லாம் போட்டு ஜகஜகன்னு இருந்துச்சு. சரி திருப்பியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேங்க, என்னோடய கடையை சாத்துற டைம் வந்துடுச்சு. நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஈஸியாலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. See you in next vlog. Bye bye.